வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது தமிழ்நாடு ஃபேமிலி ஆரம்பித்த நோக்கமே என்னென்னா, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ரெசிபி செய்யணும்னு தான் ஆரம்பித்தது. சில ரெசிபி 10-15 மினிட்ஸ் கூட ஆகலாம். முக்கால்வாசி ரெசிபி எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 மினிட்ஸ் செய்கிற வரைக்கும் தான். எங்கள் கான்செப்டே என்னென்னா, செய்கிறவங்களுக்கும் அந்த ரெசிபி பிடிக்கணும், சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கணும். சாப்பிட்றவங்களுக்கு மட்டுமே பிடிச்சா ரெசிபியில் டேஸ்ட்டே இருக்காதுங்க. ஸோ செய்கிறவங்க ப்ளஸ் சாப்பிட்றவங்க 2 பேருக்கும் பிடிச்ச சேனல் தான் தமிழ்நாடு ஃபேமிலி. வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். அது எங்களோட ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, 1/4 கப் பொடிச்ச முந்திரி எடுத்திருக்கோம். கூடவே 1 டம்ளர் ரவை, 200 கிராம் ரவையை எடுத்துட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் ரவையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முந்திரியை நீங்கள் பொடி பண்ண வேண்டாம், ரவையை மட்டும் பொடி பண்ணால் போதும். எந்த அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்து அதையும் பொடி பண்ணிக்கோங்க. இந்த ரவை கூடையே பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. 1:1 தாங்க ரேஷியோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 கப் முந்திரி இருந்தால் போதும். நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியை இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இந்த ஏலக்காய் தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த லட்டு சூப்பராக இருக்கும். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எப்படி ஒயிட் எல்லோ எல்லாம் கலந்தா மாதிரி வருது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொஞ்சமாக பாலும் நெய்யும் சேர்த்து தான் இந்த லட்டுவை பிசைய போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றியும் பிசையலாம், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்காது. எங்கள் வீட்டில் எப்பயுமே நாங்கள் பால் நெய் சேர்த்து தான் பிசைவோம். பாருங்கள் நெய் எவ்வளோ விடுறாங்கன்னு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பாலும் நெய்யும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் இது ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்பப்போ நீங்கள் பால் நெய் ஊற்றி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? உதிரியாக இருக்கிற இதை அப்படியே லட்டு மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எங்கள் அம்மா எப்படி பிடிக்கிறாங்க. இதே மாதிரி பிடிச்சிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் ஒரே மாதிரி ரவா லட்டு வந்துடும். ஆனால் இதில் அளவு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அளவு மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரவா லட்டு வராது. பாருங்கள் மேலே பாதாம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் அது ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் எங்கள் சேனலில் நீங்கள் என்ன பண்ணணும், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.